எங்கட டார்கெட் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தரை இப்படி கொண்டு வாரே, ஏனையவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் முஸ்லீம்களை எப்படி கிழக்கு மாகாணத்தில் பலமுள்ளவர்களை ஆக்குறேன். இப்போ மற்ற கட்சி மாதிரி நாங்கள் யோசிக்கல, மற்ற காங்கிரஸ் மாதிரி இந்த பிரிஞ்சு கேட்டு அதுக்கு பிறகு வேற யாரோட சரி டீல் பேசி இல்லாட்டி அந்த கிழக்கு மாகாணத்தில் வேற யாரும் சரி கொண்டு வந்து உட்கார வைக்கணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருக்க நாடுகளுடைய வேலைகளை கொண்டு வர மாட்டோம். சில முஸ்லீம்களே இதற்கு இனவாதம் என்பார்கள். இல்லை, இனவாதம் இல்லையே, இது வந்து சமூக எழுச்சிவாதம். இதுக்கு இனவாதம் சொல்லக்கூடாது. இப்போ ஹம்மன் தொட்டையில் இந்த தென் மாகாணத்தில் போயிட்டு சவுத்தில் போயிட்டு முஸ்லீம் ஒத்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னா தான் பில. குருநாகல்ல போயிட்டு முஸ்லீம் ஒத்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்டா பில. யாழ்ப்பாணத்தில் போயிட்டு முஸ்லீம் ஒத்தனை சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்டா பில. வடக்குக்கு வரவனும் தமிழ் ஒத்தன் தான், தெற்குக்கு வரவனும் சிங்கள ஒத்தன் தான், கிழக்கு வரவனும் முஸ்லீம் தான். அப்போ கொழும்புலையும் அதே மாதிரி தான் நடக்கணும். எங்கட கருத்தை எதிர்க்கிறவங்க எதிர்க்கட்டும். முஸ்லீம்கள்லையும் சிலவங்க அரசியல் ரீதியா மடத்தனத்தில் எதிர்ப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சதவீதம் இங்க இருக்குது, அதனால தான் ஓட்டு தந்தாங்க. கொழும்பாண்ட ஓட்ட கொழும்பானுக்கு தாங்க நம்ம அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க தானே. 4500 பேர் ஏற்றுக்கொண்டாங்க தானே. கொட்டிகாத்த முள்ளேரியால 1200 பேர் ஏற்றுக்கொண்டாங்க தானே. இதுல என்ன பிழை இருக்குது? மார்க்கத்துல இப்ப ஜகாத்துடைய விஷயத்தை எடுப்புமே, சதக்காவுடைய விஷயத்தை எடுப்புமே. கொழும்புல வந்து சம்பாதிக்கணும் இருக்கட்டும், கொழும்புல சேரக்கூடிய பொருளா இருக்கட்டும், உலமாக்கள் என்ன சொல்றாங்க? கொழும்புல கொடுங்க. மார்க்கமே அப்படித்தான் சொல்லி தருது. இப்ப நாங்க செல்லல கொழும்புல இருக்கிறவனுக்கு காத்தாங்குடிக்காரனுக்கு செல்லல கொழும்புல இருந்து வாரவனுக்கு ஓட்டு கூடன்னு சொல்லி, காத்தாங்குடிக்காரன் இஸ்புல்லாக்கு தான் ஓட்டு போடணும், பொத்துவில்காரன் முஷரஃபுக்கு தான் போடணும், கொழும்பானுக்கு தான் போடணும். ஆனாலும் சில இடத்துல செய்யல. வெக்கம் செல்றதுக்கு வெக்கம். இந்த டாபிக் வந்த சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன். புதுக்கடையில 2 கொட்டாசை, ஒரு கொட்டாசையில அழுத்துக்கடை ஈஸ்ட்ல அந்த நிலார் என்ற பொடிய எலெக்ஷன் கேட்கிற டெலிபோன்ல ரிஷாட் பத்ருடியோட போட்டோ போட்டு அதுக்கு ஓட் போட்டாங்க. ரிஷாட் போட்டோ போட்டு ஓட் போட்டவனுக்கு ஓட் போட்டாங்க. அங்கே மற்ற கொட்டாசையில கேட்ட கூட்டாளி என்ன செஞ்சாரு? இல்லைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சிருக்கிறேன், போஸ்ட் போட்டாங்க. கிஸ்திரியில போட்டோ போட்டு ஓட் கேட்டாங்க. முஸ்லிம்களுடைய பொது சொத்தொண்ட பறிச்சு வச்சு கொண்டிருக்கக்கூடிய கிஸ்திரியில போட்டோவை போட்டு கேட்கிறான், அவன் ஓட் போடுறான். நீங்க அலவி மௌலானா கம்யூனிட்டி சென்டர் செல்றேன் ஓட் போட்டான். அப்ப இதுக்கு என்ன சொல்றது? இதுல என்ன சரி நியாயம் தான் நீங்க எனக்கு சொல்லிதாங்க, என்ன நியாயம் இருக்குது? அதனால நான் சொல்றேன், முஸ்லிம்களிடத்துல சொல்லித்தான் இந்த திருத்தத்தை கொண்டு வரணும். சொல்லித்தான் திருத்தத்தை கொண்டு வரணும். அவங்க ஆழமா யோசிக்கணும். நாங்க ஏன் இந்த கருத்தை சொல்றோம்? சும்மா சேர் பூசுறது ஒரு போத்துல வைப்போம். கேட்டா என்னத்தை பேசுவாங்க? இவரா தேவையாட, இவருக்கு தேவையா, இந்த மௌலைக்கு தேவையா ஜுப்பா தாடியை வச்சுக்கொண்டு இந்த அரசியல்ல வாரதுக்கு முட்டையா இது என்னதுக்கு? இவர் என்னது இப்படியே தான் ஃபேஸ்புக்ல பேசி இருப்பாரு, இதை தான் செஞ்சு கொண்டு இருப்பாரு. இது பொறாமையோட சேர்ந்த விஷயம். அனுரகுமார திசாநாயக்க ஃபேஸ்புக்ல பேசி தான் வந்தாரு. அப்போ உங்களுக்கு நான் திரும்பவும் செல்றேன், தம்புத்தேகமையில இருக்கிற அன்றைய கட்சிக்கு கொழும்புல ஓட் போடையிலும் என்று சொன்னா, அம்மான் தொட்டையில இருந்து வந்த நாமல்ட கட்சிக்கு ஓட் போடையிலும் என்று சொன்னா, எங்கேயோ இருந்து வந்த சஜித் பிரேமதாச அவருக்கு இங்க ஓட் பண்ணையிலும் என்று சொன்னா, சிறிகொத்தையில் இருக்கிற ரணில்ட கட்சியை கொழும்புல உள்ள மத்திய கொழும்புல இருக்கிற மக்கள் ஓட் பண்ணையிலும் என்று சொன்னா, கொழும்புல உள்ளவனுக்கு என் கொழும்புல ஓட் பண்ணுறதுக்கு கூட மனம் இடம் கொடுக்குது இல்லை. உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாதுன்ற தேவை, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரக்கூடாதுன்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk